மகளின் காதல் திருமணத்தால் ஆத்திரமடைந்த பெண் வீட்டார் இளைஞர் மீது கார் ஏற்றி கொலை செய்த சம்பவம் மதுரையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள பூதமங்கலம் பொட்டப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் சதீஷ்குமார். இவர் ராகவி என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். ராகவிக்கு ஏற்கனவே திருமணமாகியிருந்த நிலையில் அவரது கணவர் வாகன விபத்தில் உயிரிழந்து விட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சதீஷ்குமார் ராகவியின் காதல் திருமணத்திற்கு அவர்களது பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இருவரும் திருமணம் செய்து கொண்டு திருச்சியில் தனியாக வசித்து வந்தனர். இதற்கிடையில் தனது மகள் ராகவி வீட்டில் இருந்த நகைகளை திருடி சென்று விட்டதாக அவரது தந்தை மேலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் பேரில் காவல்துறையினர் இரு தரப்பினரையும் அழைத்து விசாரணை நடத்தினர். இந்நிலையில் நேற்று இரவு 11:30 மணி வரை விசாரணை நடந்த நிலையில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வருமாறு போலீசார் அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து ராகவி மற்றும் அவரது கணவர் சதீஷ்குமார் இருவரும் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது ஐயாப்பட்டி விளக்கு அருகே ராகவியின் உறவினர்கள் சதீஷ்குமார் ராகவி தம்பதி மீது காரை விட்டு இடித்ததில் இருவரும் கீழே விழுந்தனர். பின் காரில் இருந்த நபர்கள் சதீஷ்குமார் மற்றும் ராகவியை தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடினர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு போலீசார் விரைந்து சென்ற நிலையில் சதீஷ்குமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது தெரியவந்தது. இந்நிலையில் ராகவி படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். ராகவியின் சகோதரர் மற்றும் உறவினர்கள் சதீஷ்குமாரை கொலை செய்ததாக போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதுகுறித்து மேலூர் மற்றும் கொட்டாம்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரையில் நடைபெற்ற இந்த கொலை தமிழகத்தையே உலுக்கியுள்ளது.